இதற்கு முன்னதாக நாகையில் நடைபெறக்கூடிய கூட்டத்திற்கு அனுமதி போலீசார் மறுத்திருக்கிறார் என்ற தகவல் பரவியது. ஆனால் அது காவல்துறை தரப்பில் அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அது போன்ற தகவல் இல்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் திட்டமிட்டபடி இன்று திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 3 மாவட்டங்கள் பிரச்சாரம். அடுத்த சனிக்கிழமை, ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை தான் விஜயின் பிரச்சாரம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த சனிக்கிழமை இன்று திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், அடுத்த சனிக்கிழமை 20ஆம் தேதி அன்று நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்கள். காவல்துறை அனுமதி மறுத்ததாக சொல்லப்பட்ட நாகை அடுத்த 20ஆம் தேதி தான். ஆனால் அதற்கு பிறகு மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை. அந்த தகவல் தவறானது என்று காவல்துறை விளக்கம் அளித்திருக்கூடிய காரணத்தால் அடுத்த 20ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்களில் அந்த பிரச்சாரம் என்பது நடைபெறும். இது ஒரு முதலில் நடக்கக்கூடிய பிரச்சாரம் என்ற இதிலிருந்து சில பாடங்களையும் கற்றுக்கொள்வது தமிழகத்துக்கு கழகத்தினர். பொதுவாக ஒரு சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவர் அரசியல் கட்சி தொடங்குகிறார் என்றால் நிச்சயமாக அவரை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. தொண்டர்களும் கூடுவார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. விஜயுடைய முகத்தை திரையில் மட்டுமே பார்த்து பழகி போன மக்கள் ஒருமுறை நேரில் பார்க்கலாம் என்ற ஆசையோடு கூட மக்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் அதற்கேற்ற வகையில் அவர்கள் திட்டமிட வேண்டும். பொதுவாக இது போன்று விமான நிலையம் வந்த பிறகு அங்கிருந்து புறப்பட்டு செல்லும் போது ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திலும் சரி, காவல்துறையும் சரி பல்வேறு அறிவுறுத்தல்கள் தொண்டர்களுக்கு வழங்கினார்கள். பேருந்தை பின்தொடர வேண்டாம், பேருந்து இடைமறிக்க வேண்டாம், எங்கு சென்றாலும் பேருந்து மீது ஏறுவதோ அல்லது அத்துமீறுவதோ அல்லது பேருந்து சூழ்ந்து கொண்டு பேருந்து நகர விடாமல் தடுப்பதோ பின்தொடர்வதோ இது போன்ற எந்த செயலும் இருக்கக்கூடாது என்று தாவேகாவினர் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார்கள். அதுவும் போக காவல்துறையும் அறிவுறுத்தி 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமான நிபந்தனைகள் என்பது விஜயனுடைய அந்த பிரச்சாரத்திலிருந்து எந்த வாகனமும் பின்தொடரக்கூடாது. தொண்டர்கள் யார் இருக்கிற வாகனத்திலேயோ அல்லது காரிலோ பின்தொடரக்கூடாது. அதே போன்று விஜயனுடைய பேருந்துக்கு முன்பாக எந்த வாகனமும் முன்னே செல்லக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள். யாரும் பேருந்து இடைமறிக்க கூடாது, பேருந்து மீது ஏறக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு நிபந்தனைகள் எல்லாம் விதிக்கப்பட்டன. நிபந்தனைகளுக்கெல்லாம் ஒற்றுக்கொண்ட பிறகுதான், அதை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த பிரச்சார பயணத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த மேலையில் பார்க்கும்போது தெரிகிறது எந்த நிபந்தனைகளையும் தமிழக வெற்றி கழகத்தினர் முறையாக கடைபிடிக்கவில்லை என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. காரணம், பேருந்தை சூழ்ந்து கொண்டிருக்க கூடாது, பேருந்து பின்தொடரக்கூடாது, பேருந்து மீது ஏறக்கூடாது, பேருந்து இடைமறிக்க கூடாது என்றெல்லாம் விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் தற்போது காற்றில் கலந்துவிட்டது போன்று அதை யாரும் சரியாக பின்பற்றவில்லை என்பதுதான் நேரலையில் நாம் பார்க்கும்போது நமக்கு தெரிய வருகிறது. இந்த ஒரு நிகழ்வை தமிழக வெற்றி கழகத்தினர், குறிப்பாக விஜய், இது ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி 2 மாநாடு அவர்கள் நடத்தினார்கள். அந்த 2 மாநாட்டிலும் அதிக அளவில் தொண்டர்கள் குவிந்தார்கள். அதே சமயத்தில் சில சர்ச்சைகளும் அங்கு ஏற்பட்டது. முறையாக குடிநீர் வசதி முதல் மாநாட்டின் போது குடிநீர் வசதி முறையாக இல்லை. அதே போன்று தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்தார்கள். அவர்களுக்கு போதிய மருத்துவ உதவிகள் செய்யப்படவில்லை. அவர்கள் கழிவறை செல்வதற்கான போதிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. அதே போன்று பலர் மயங்கி விழுந்தார்கள், அவர்களுக்கு முதலுதவி கொடுக்கப்படவில்லை என்றெல்லாம் பல சர்ச்சைகள், பல குற்றச்சாட்டுகள் இருந்தது முதல் மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டில். அதை அவர்கள் பாடமாக எடுத்துக்கொண்டு 2வது மாநில மாநாட்டில் அதற்கு ஏற்ற வகையில் பல முன்னேற்பாடுகள் செய்தார்கள். அந்த குடிநீர் குழாய்கள் எல்லாம் மண்ணுக்கு பூமிக்கரையில் புதைக்கப்பட்டு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கேலரி, ஒவ்வொரு கேலரியாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு இடத்துக்கே அந்த தண்ணி செல்லக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அவ்வப்போது அவர்களுக்கு அந்த ஸ்நாக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுக்கு ஏதுவாக அந்த உணவு கொடுக்கப்பட்டது. மருத்துவ முகாம்கள் ஆங்காங்கே அனுப்பப்பட்டு ஆம்புலன்ஸ் எல்லாம் வரவழைக்கப்பட்டு யாரேனும் மயங்கி விழுந்தார்கள் என்றால் உடனடியாக அவர்களை ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கொண்டு சென்று மருத்துவ முகாம்களில் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக மருத்துவர்கள் தயாராக இருந்தார்கள். வாகனங்கள், அந்த ஆம்புலன்ஸ் வாகனம் செல்வதற்கான பிரத்யேக தனி வழி என பல்வேறு ஏற்பாடுகள் முதல் மாநாட்டில் கற்றுக்கொண்ட பாடம் தான் அந்த 2வது மாநாட்டில் அவருக்கு ஏற்ற வகையில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்தார்கள். அதே போன்று பிரச்சாரம் என்று வரும்போது இதுதான் முதல் முறையாக விஜய் பிரச்சாரம் செய்கிறார். தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடியது இதுதான் தமிழக வெற்றி கழகத்தில் முதல் முறையாக செய்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இதிலும் சில அவர்கள் பாடம் எடுத்துக்கொண்டு அடுத்த சனிக்கிழமை நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களில் இது போன்ற ஒரு தாமதமோ அல்லது சில சச்சரவுகள் ஏற்படாத வகையில் அவர்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இதன் மூலமாக அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கின்றது.